இப்போ நம்ம ஜூபிட்டர் தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேஷனோட இறுதி பாகத்துல வந்துட்டோம். கில்கால் ஜெப ஐக்கிய மிஸ்ரி தளத்தோட ஜெனரல் செக்ரட்டரி அவர் நமக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ஒரு அம்மா, வயசான அம்மா, அவங்க ரொம்ப நாளா எங்களுக்கு தெரியும், எங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த மாதிரி வீடியோலாம் அவங்களுக்கு தெரியாது, நம்ம இதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம ஊழியத்தை போதும் தெரியும். வீட்டில் ஜூபிட்டர் சேனல் பார்த்துட்டு இருக்காங்க, மிஷினரி பயோகிராஃபர் பார்த்துட்டு இருக்காங்க வயசானவங்க. இப்படி நிறைய பேர் அதன் மூலமாக தொடப்படுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் ஐயா, என்னையும் உங்க கூட இணைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலே ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம தொடர்ந்து இணைந்து செய்வோம். அதாவது நம்ம தேசத்துல 146 கோடி மக்கள் பண்ணி பாருங்க. இன்னும் அரசாங்கம் சொல்றது ஒரு 1.5-2 கோடி. இப்போ ஐஎம்ஏ மிஷினரி ஸ்தாபனங்கள் இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 10 ஒரு 15 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் இன்னும் இயேசு அறியல. நம்ம வாழ்ற நம்ம தேசத்துல இன்னும் இயேசு அறியல. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம இவ்வளோ அழகா சட்டை போட்டிருக்கோம், பேண்ட் போட்டிருக்கோம், பெல்ட் கட்டிருக்கோம். யாரு காரணம்? ஷூ போட்டிருக்கோம். யாரு காரணம்? வெளியில வந்த மிஷினரிஸ் நம்மளை உருவாக்குறாங்க. அணைக்காடு கிராமத்துக்கு நான் போன மாதம் பிரதர் எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அணைக்காடு அந்த ஊர் உங்க ஊரோட டெவலப்பானது மிஷினரியுடைய அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா அந்த ஐயாவுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படிதான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, நான் கில்காலா இருக்கட்டும், ஜூபிட்டர் டீமா இருக்கட்டும், இப்போ நாங்களாம் ஒன்றாயிட்டோம். கில்கால் ஜூபிட்டர் பிரிச்செல்லாம் பார்த்துல எல்லாம் ஒன்றாயிட்டோம். நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம செய்யற ஒரே காரியம், தேசம் இயேசுவை அறியணும். அதுக்காக தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நீங்களும் எங்க கூட இணையலாம், நாங்களும் உங்க கூட இணையலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்திய தேசத்தை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். ஐயா சொன்னது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. உங்கள்கிட்ட சொன்னாலும் சொன்னீங்கல்ல, ஐயா வெங்கடேஷ் ஐயா கில்காலுடைய ஏஜிஎம் மெம்பர், மிக முக்கியமான ஆள். கில்காலுடைய பேக் போன்ஸ் 8 பேர் இருக்காங்க. அதில் முக்கியமான ஆள் ஐயா ஒருத்தர், வெங்கடேஷ் ஐயா ஒருத்தர். இந்திரா காந்தி ஒரு மாசத்துல எல்லாருக்கும் நாட்டுக்கும் போயிடுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் இயேசுனா என்ன, யாரு அப்படின்னு கேட்கிற எத்தனையோ பேர் நம்ம தேசத்துல உண்டு. யார் போவா? யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நம்ம ஜபம் சபையில் என்ன தெரியுமா, நிறைய நேரங்கள யாரையாயும் அனுப்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மளும் ஜோம் பண்றோம். ஆண்டவர் நான் போறேன், என் பிள்ளை அனுப்பும். நிறைய பாஸ்டேஸ், எங்களோட பாஸ்டேஸ் எல்லாம் மிஷன் மைண்டடா இருக்கு. ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பாஸ்டேஸ் ஐயா சர்ச்சில் ஜோம் பண்ணுவாங்க. என்ன ஜோம் பண்ணுவாங்க? மிஸ்தரியானும். ஆனா அவங்க பிள்ளை மட்டும் வெளிநாட்டுக்கு படிக்க வச்சு, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆக்கி, அங்காக்கி, அதுக்கு அந்த மாதிரி உலக வேலைக்கு டெவலப் பண்ணுவாங்க. எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லையா? ஃபர்ஸ்ட் நாங்கள் அனுப்பணும், நான் போகணும், என் பிள்ளை போகணும். பிள்ளைக்கு இயேசு தேசத்தின் தேவையை குறித்து சொல்லும் போது கட்டாய உணர்வு அடைவாங்க. தேசத்தின் தேவை, சுவிசேஷ தேவை பற்றி அவேர்னஸ் கொடுக்கறதே கிடையாது. நம்ம கொடுப்போம். அதுக்காக நம்ம இணைஞ்சிருக்கிறோம். உலக வேலைன்னா அழைப்பே தேவையில்லை. யாருன்னா போங்க, அங்க போங்க, இங்க போங்க அப்படின்னு கையெல்லாம் கொண்டு போவோம். ஆண்டோட வேலைக்கு வந்தா அழைச்சா இத்தனை பேர் கண்ணுக்கு தான் இயேசுன்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன அழைக்கணும் நமக்கு? ஒருத்தன் குழியில விழுறான், அவனை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் போச்சோன்னதான் போவேன் அப்படியே சொல்றது. என்ன இருக்கோ அதை வச்சு அவனை காப்பாற்ற முயற்சி எடுக்கணும். அதுதான் சுவிசேஷ வேலை. அதை தான் நம்ம செய்யணும். கண்ணு முன்னால எத்தனை பேர் இயேசு தெரியாம அழிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து செய்கிறோம். ஃபைனான்சியல் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னாங்க ஐயா. கவலைப்படாதீங்க. நம்ம பெரிய ஆண்டவருக்கு குறைவான சம்பளத்தை வேலை செய்யணும். புரியுதா நான் சொல்றது? நிறைய பேரு பெரிய சம்பளத்துல சின்ன ஓனர் வேலை செய்யறாரு. நம்ம பெரிய ஓனருக்கு குறைவான சம்பளத்துல வேலை செய்யறோம். நிறைய பேரு சின்ன ஓனருக்கு பெரிய சம்பளத்தை வேலை செய்யறாங்க. நம்ம அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
நம்மளை தியானம் பண்ணி மற்றவர்களை வாழ வைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன தியாகம் பண்ணி நான் மற்றவரை வாழ வைக்க போகிறேன். ஒருத்தன் கிறிஸ்தவன் அப்படின்னாலே அவன் நம்மளை பற்றி யோசிக்கூடாது, அவன் குடும்பத்தை பற்றி யோசிக்கூடாது. குடும்பத்தை ஆண்டுகளை கொண்டு வரும், அதெல்லாம் ஓகே. அவன் என்னெல்லாம் ஒரு கிறிஸ்தவனால அடுத்தவனை பற்றி யோசிக்கணும். அவன் தான் கிறிஸ்தவன். அடுத்தவங்களை பற்றி யோசிக்காத எவனும் கிறிஸ்தவனே கிடையாது. நமக்கு ஒரு குறைவான சம்பளம் இருக்கலாம், ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், அது பரவாயில்ல. நாம் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எப்படி நம்ம சின்ன ஒரு பிரேயர் நம்ம ஆண்டவர் எப்படி அந்த வாசனை திறக்கிற பார்த்தீங்களா? இவ்விடத்துல என்னன்னா, தேசம் இயேசு அறியணும்னு ஆசைப்பட்டா போதும், ஆண்டவர் மீதியை பார்த்துக்கிறாரு. பணத்தை வச்சுலாம் ஊழியம் இல்லைங்க, காசு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். ஆசைப்பட்டா நீ எங்களோட சேர்ந்துருங்க, வேற சேர்ந்து தேசத்தை சந்திக்கலாம். காசு முக்கியம் இல்லை, ஆண்டவர் உங்களையே தேடி வந்திருக்கிறார். உங்களுடைய அல்ல, உங்களுடைய எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், நீங்க தான் வேணும். நீங்க எங்க நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம், ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நாங்க இப்படி ஒரு காரியத்தை செய்யறோம், நீங்க யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க வாங்கிட்டு போங்க. இந்த பிரதர் தான் அதையும் பார்க்குறாங்க. பிரதர் அங்கே செல்வா இருக்காங்க, சைனிஸ்ட் இருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இன்னும் சரவணம் நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் செய்கிறோம். இது இல்லாமல் ஜூட்ரா இருந்தாலும் சரி, கில்கால் மீடியாவும் இவங்க ரெண்டு சேர்ந்து தான் செய்கிறோம். இதில் டெய்லி நாங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், ஒரு காஸ்பல் மெசேஜ் அனுப்புகிறோம். இதில் ஒரு நம்பர் இருக்குது, இதை ஸ்டோர் பண்ணி சென்ட் யுவர் மெசேஜ், அதாவது பேரை மட்டும், அதாவது ஹாய் மட்டும் அனுப்பினா போதும். டெய்லி அவங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். அதை ஃபாலோ பண்ண ஒரு டீமும் அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு டூல். இல்லை கார்டு நிறைய இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹிந்தியிலே இருக்குது, தமிழ்லே இருக்குது. நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துகிட்டு போங்க. இங்கே ஒரு 5000 10,000 வச்சுருப்போம். உங்களுக்கு பாக்கெட்டில் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது யாரையாவது ஒருத்தர் பார்க்கும்போது, எப்போ அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஒரு பேரை மட்டும் அனுப்பப்பா, இது ஈஸி சொல்கிறது. அடுத்து தொடர்ந்து அவனுடைய வார்த்தை அவங்க வீடியோ கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்க ஜெபிச்சுக்கோங்க. ஆண்டவர் இந்த ஊழியத்தின் மூலமா பெரிய காரியங்களை செய்வார். நான் மறுபடியும் இதயத்திலிருந்து பிரதருக்கு தேங்க்ஸ் சொல்றேன். ஐயா ஜார்ஜ் ஐயா, நம்ம வெங்கடேஷ் ஐயா, நிறைய பேர் நம்ம நம்மளுடைய பிள்ளைகள். நான் கடைசியா பேசின வெஸ்டர்ன் மிஷினரி ஐயா, ரொம்ப சந்தோஷம். அவருடைய சொல்லும்போது நான் ரொம்ப உற்சாகமாயிட்டேன். நம்ம சேர்ந்து செய்யல ஐயா. நிறைய கத்திர ஊழியக்காரங்க, மொத்த ஊழியக்காரங்க வந்திருக்காங்க, கில்கால் ஊழியக்காரங்க வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம். அமைதி சோலை நீங்கள் செய்கிற உதவிக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். கத்தவர்கள் ஆசீர்வதிப்பார். நம்ம தொடர்ந்து செய்யலாம். ஒரு அமைதி சோலை இல்லை, அதோட நிப்பாட்டிடக்கூடாது. போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அமைதி சோலை சின்ன கிராமம், நம்ம இன்னும் எவ்வளவோ போக வேண்டி இருக்கு. அந்த கருங்கல்பட்டியெல்லாம் போயிடலாம். ஐயா கூட்டு போகல. ஐயா வந்திருக்காரு, வெங்கடேஷ் ஐயா வந்திருக்காரு. அந்த மீடியா நல்ல டூல் பாருங்க. ஐயாவும் மீடியா மூலமா இணைஞ்சார் நம்ம கூட, அப்படிதானே ஐயா? எப்படி இணைஞ்சாருன்னா, கோவிட் டைம்ல ஃபேஸ்புக்ல சாட்சி போடணும் அப்படிதான் கேட்டாங்க. என்னை பற்றி கேட்டாங்க. சரி, ஃபேஸ்புக்ல போட்டு என்னையா செய்ய முடியும், வாங்க ஐயா ஃபீல்டுக்கு சொல்லி கூப்பிட்டோம். அப்படிதான் ஐயா வந்தாங்க. இப்போ முக்கியமான பொருட்கள் இருக்காங்க. ஊழியத்தை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் வெங்கடேஷ் ஐயா, இன்னும் ராமச்சந்திர ஐயா, உங்க டீம், ஜீவிட்டு டீம், இதெல்லாம் நம்ம ஊழியத்தை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு மிக காரணமா இருந்தாங்க. கர்த்தரோட ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து பயணிப்போம். அந்த 2 லட்சம் ஆகும்போது காஷ்மீர்ல போகலாம். அந்த மேல பிளான் பண்ணிக்கங்க, கொஞ்சம் யோசிங்க. அதுவும் நம்ம ஒரு சர்ச்செல்லாம் கட்டிடுவோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கட்டிடுவோம். நீங்க எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சின்ன ஜோப் பண்ணிடுவோமா? நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டு நான் முடிக்க போகிறேன். நம்ம எல்லாம் கொஞ்ச நேரத்தில் முடிச்சு போகிறோம். அடுத்து என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் பிரதர் ஒரு சேலஞ்ச் வச்சாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் பெரிய காரியங்களை செய்வார், ஆண்டவர் செய்வார். இப்போ நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்றோம். எங்க பிரேயர் டீம், நீங்க நம்ம கேம்ப் பிரேயர், அடுத்த கிச்சன் பிரேயர், இப்படி இந்த பிரேயரை இன்க்ரீஸ் பண்ண ஊழியத்துல அந்த வளர்ச்சியை பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பிரேயர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னொன்று தான் பார்க்க ஒரு முறை உண்டாது. இந்த பிரேயர் வச்சுக்கோங்க, 10 பேர் இருந்தா 100 விதத்துல இருக்காங்க. 10 பேருக்குள்ள 100 வீதம். யோசிச்சு பாருங்க எப்படி கண்ட்ரோல் பண்றது. ஆனா எப்போ பிரேயர் வருதோ அழகான மைண்ட் செட்ல ஒன்னாயிருக்கு.
அது ரொம்ப முக்கியம் ஐயா. அது நம்ம அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஜெபம் ஒரு மினிஸ்ட்ரியை பிளான் பண்ண முன்னாலே ஜெபத்துக்கும் பிளான் பண்ணிடணும். இப்போ அடுத்த மாதம் லாஸ்ட் 3 நாள் டூட் கேம்ப் வச்சுருக்கோம். இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரேயருக்கு. வாரத்தோடு ஜெபம் பண்ணுறாங்க. உங்களுக்காக நாகரிக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஆட்களை வச்சிருக்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம இன்னும் அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம். டைம் கிடைக்கும் போது ½ an hour இன்னொன்று பண்ணலாம். நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன், 1 minute ப்ரேயர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். 12 மணி அப்படின்னாலே எல்லாரும் நம்ம ஊழியக்காரர்கள் அலாரம் வைக்கணும். 1 நிமிஷம் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுறது. நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. நிறைய இடங்கள் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க. இது அதை கொஞ்சம் எம்பசிஸ் பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ரேயரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். நீங்கள் வெளியே போய் எங்களுக்காக என்ன செய்ய போறீங்க? இந்த மீட்டிங் முடிச்ச உடனே கில்காலம் வேண்டாம், எந்த இதுவும் வேண்டாம், நான் பாட்டுக்கு நான் இருக்கிற இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்டரி இருக்கு. நம்ம வெளியே போய் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுங்க போறோமா? இல்லை, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் இந்த இந்த மீடியா ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஐயா சொன்னாங்கல்ல, அந்த இந்திரா காந்தியுடைய மரணத்தை 1 மாசத்துல எல்லா நாட்களும் கொண்டு போய் சேர்த்தாங்க மீடியா. அதே போல இயேசுவின் சுவிசேஷத்தை ஈஸியா மீடியா மூலமா நம்ம அறிவிச்சிடலாம். 2 விஷயம் மீடியா மூலம் நடக்குது. இன்னைக்கு மீடியா தான் ஒருத்தனை கீழே தள்ளுறதும் ஒருத்தனை தூக்கி விடுறதும். அதான் இன்னைக்கு இருக்கிற மீடியாவில் 99% மெசேஜஸ் எது தெரியுமா? இந்த உலக மெட்டீரியல்ஸ் குறித்தே இருக்கு. நம்ம எது கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், நீ ஆண்டவா உனக்கு அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும். ஆனா செய்ய வேண்டிய வேலையை குறித்து, பொறுப்புகளை குறித்து, சுவிசேஷ தேவை குறித்த செய்திகள் மிக மிக குறையும். ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் இன்னும் நம்ம மீடியாவில் வரணும். அதுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, பெருக விதைக்கிறவன் பெருக சாலிடான காஸ்பல். இயேசு எதற்காக வந்தார் இப்படி என்கிற அந்த மெசேஜஸ் மீடியா மூலமா எல்லா லாங்குவேஜ்லையும் வரணும். நீ தமிழ் எத்தனை லாங்குவேஜ் இருக்கும் ஐயா? மீடியா தமிழ் சேனல்ஸ் ஒரு 1000 இருக்குமா? 1000 இருக்கும் ஐயா. இன்னும் 2 வருஷத்துல 2000 10,000 அப்படின்னு போயிடும். ஆனால் ஹிந்தியில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டு பாருங்க, ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஏன்னா நிறைய கிறிஸ்தவங்க எங்கே இருக்காங்க? தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதனால அந்த ஃபோக்கஸ்ல என்னது? தமிழ் பீப்புள். எதுக்காக? இன்கம். இந்த ஃபோக்கஸ் இல்லாமல் சுவிசேஷ தேவைக்காக ஹிந்தியில் கிட்டத்தட்ட இந்தியாவில் 60 கோடிக்கு அதிகமான மக்கள் ஹிந்தியை தாய்மொழியாய் கொண்ட மக்கள், அவங்களுக்கு சுவிசேஷம் அளிக்கிற அந்த சேனல்ஸ். இஸ்லாம் நாடுகளை பாருங்க, நம்ம போய் அங்கே ஊழியம் செய்ய முடியாது. இப்போ காஷ்மீரில் போய் நான் ஓப்பனாக பைபிள் தூக்கி போக முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? மீடியா மூலமாக போகலாம். இஸ்லாம் நாடுகளில், சவுதி அரேபியா, இஸ்லாம் பீப்புள் இருக்கிற இடங்களில் இயேசு அறிவிக்கிறதுக்கு மீடியா யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன லாங்குவேஜ்? உருது லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க இந்த ஊழியத்துக்கு வேணும், அவங்க மீடியாவில் வரணும். ஸோ இந்த மாதிரி காரியங்களுக்காக தேசம் இயேசுவை அறிவதற்கு மீடியா மூலமாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தணும். இதுக்காக நீங்கள் பாரத்தோடு சொல்லலாம். இந்த கமிட்மெண்டோடு நம்ம இங்கேருந்து புறப்பட்டு போகலாமா? எல்லாரும் கண்களை மூடலாம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அப்பாட்ட சொல்லலாம், ஆண்டவரே இந்த ஜீவிட்டர் சேனலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அநேக மிஷனரிகளை உருவாக்குவதற்கு இந்த ஜீவிட்டர் சேனலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லலாம். அநேக ஆண்டவரே மிஷனரிகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு, அநேக வாலிப பிள்ளைகள் மிஷனரியை எழுப்புவதற்கு இந்த சேனலை நீங்க கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்க தொடர்ந்து இந்த சேனலுக்காக ஜெயிப்போம். தேசம் இயேசுவை அறிவதற்கு தொடர்ந்து நாங்கள் பிரயாசப்படுவோம்ப்பா. அதுக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
எங்களுடைய வாழ்நாட்கள் பெரிய ஆண்டவருக்கு குறைவான சம்பளத்துல வேலை செய்வதற்காக அர்ப்பணித்திருக்கிறோம். எங்களுக்கு தேவையெல்லாம் பணம் அல்லப்பா, எங்களுக்கு தேவை ஆத்துமாக்கள் ஆண்டவரே. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்பா, அதுதான் எங்க பாரம் ஆண்டவரே. அந்த பாரத்துக்காய் தொடர்ந்து உழைக்க, உண்மையாய் ஓட எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்தியா ஜம்மு காஷ்மீர் முதல் ஆண்டவரே கன்னியாகுமரி வரையும் இந்தியாவை எங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கணும். உண்மை அறிகிற அறிவிலே எங்க தேசம் இன்னும் வளரட்டும் அப்பா. எல்லா ஜனங்களும், எல்லா மக்கள் கூட்டங்களும் ஆண்டவர் இன்னும் 2400க்கும் மேற்பட்ட மக்கள் கூட்டம் எங்கள் தேசத்துல இயேசு அறியவில்லை அப்பா. எல்லா மக்கள் கூட்டமும் உண்மை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு நீங்க உதவி செய்யலாம். எல்லா மக்கள் கூட்டத்திலையும் மிஷனரிகளை அனுப்ப எங்களுக்கு கிருபை பாராட்டலாம். கர்த்தரை அப்படியே செய்கிறதற்காக தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், நீங்க நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரத்துக்கு பொறுமையாக இருந்து காரியங்களை நடத்தி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஐயா நீங்கள் இறுதி ஜெபம் மட்டும் எங்களுக்காக பண்ணுங்க. முருதக்காய் அவர்னு சொன்னார், வர முடியுமா? எனக்கு இருக்கிற எல்லாருமே என் மனசுக்கு ஏற்றவங்க. முருதக்காயை வாங்க. ஏன் அப்படின்னா எங்களோட அனுபவம் பயங்கர பெருசு. அது வீடியோ இருக்காது, நீங்கள் பார்க்கலாம். இவர் மாதிரி எங்களால் நடக்க முடியல. எங்கள் ஒரு கிராமத்துக்கு கூட்டு போனார். இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் மலையெல்லாம் நடக்கணும். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு கான்டெக்டே பண்ண முடியாது. ஏன் இவர் ஐயா முன்னாடி கூப்பிட்டேன் அப்படின்னா, இவர் ஊழியத்துக்கு போகிற இதுக்கு முன்னாடி ஐயா ஆல்பர்ட் அவங்க தான் அந்த ஊழியத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் முருதக்காய் ஐயா வந்தாங்க. ஐயா பல காரியம் நிறையா நமக்கு ஷேர் பண்ணாங்க. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி படமாக இருக்குது. இவர் ஒரு கருவேலப்பட்டிங்கிற ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது மணல்துறை தானங்க அந்த பாதை எப்படின்னா எப்போ விழுவோம் என்ன ஆகுனே தெரியாது. ஐயாட்ட ஃபோன் கிடையாது, சார்ஜர் கிடையாது. இது ஒரு உதாரணத்துக்கு ஐயா கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு சாட்சி இருக்கு. ஒரு நாள் கோபி ஐயா கேட்டேன், ஐயாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னையா தெரியாதுங்க, கேசுதான் தெரியும் அப்படின்னாரு. ஏன்னா அந்த பாதை அப்படிப்பட்டது. நம்ம ட்ரோன்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா அது பயங்கரமான லேக். உருண்டு விழுந்தோம்னா மலையோட படிவத்துக்கு தான் படுத்து கிடக்கணும். ஐயா மட்டும்தான் அந்த ஊழியத்தை இப்போ மோகன் ஐயா சேர்ந்திருக்காரு. ஐயா மட்டும்தான் பல வருஷமா அந்த ஊழியத்தை தனியாக நடந்து போய் இந்த ஊழியத்தை செய்கிறார். அவர் வயசு என்னங்க? 65 வயசு. நீங்க வீடியோல பார்த்துட்டு நானும் பிறப்பும் அழுதுட்டோம். ஐயா எப்படி இல்லாமல் போக முடியும் அப்படின்ட்டு. அந்த வீடியோ நல்லா தெரியும். எங்களால் முடியல. கம்பை ஓட்டிட்டு உட்காந்துட்டு ஒரு கம்பளம் இருக்கிற அப்படியே போயிட்டு இருப்பாரு. அந்த பாதையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த கில்கால்கள ஒரு மரியாதை வந்துச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் போறார் ஊழியத்துக்கு இருந்து அவர் திரும்பி வெளியில வந்து இவங்களுக்கு மிஸ் கால் கொடுக்கணும். அவங்க சொல்லிடுவாங்க, ஐயா நீங்க வந்துட்டா மிஸ் கால் கொடுக்குறது. அப்படி மிஸ் கால் கொடுக்கலன்னா ஒன்னாக்கி தங்கியிருப்பாரு, இல்லைன்னா ஏதாவது நடந்திருக்கும். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன செய்வீங்க கேட்டால் அது எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர்கிட்ட அப்படிதான் சொல்லி பதில் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஊழியம் தான் கிளர்வழிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐயாவை மட்டும் மேன்மைப்படுத்துறதுக்காக இல்லை, 65 வயசுல எங்களால் கூட நடக்க முடியாத பகுதிக்கெல்லாம் போய் ஐயா ஊழியம் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. இன்னும் உங்களுக்கு ஆண்டவர் ஆயிடுச்சு. ஐயா நமக்காக விஷயம் முடிச்சோம். பிரைஸ் லார்ட். இதுவரைக்கும் எங்கள் ஜூபிட்டர் செலிப்ரேஷன் அப்படிங்கிறத ஒரு 5 பகுதியாக பார்த்தீங்க. இதோட தொடர்ச்சியாக நாங்கள் வெறும் ஃபங்க்ஷன் மட்டும் கொண்டாடாமல் இருளில் இருக்க மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இந்த கிராமத்தில் இந்த மலையில் தங்கியிருக்கிற இந்த மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். நாங்கள் கொடுக்குற இந்த 2 லைட்டு அவ்வளோ பெரிய வெளிச்சத்தை கொடுத்துறாது. ஆனால் இன்னும் அநேக லைட்டுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக உழைச்சிட்டு இருக்கோம். தேவன் எங்களுக்கு உணர்த்தினதுனால இந்த ஃபங்க்ஷனோட சேர்த்து அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இந்த கிராமத்துக்கு நாங்கள் விசிட் பண்ணோம். லைட் போட்டு கொடுத்தோம். இதை அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். இன்னும் வர நாட்களில் நிறையா காரியங்கள் மக்களாக இணைஞ்சு செய்ய போகிறோம். அதுக்கு உங்களுடைய ஜெப உதவி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்களுக்காக சபைகளில் ஜெபிங்க. இன்னும் அநேக காரியங்களை ஒன்று சேர்ந்து செய்யலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.